Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு இசைக்கலைஞராக வெவ்வேறு இசையமைப்பாளர்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? கிடைச்சது. எஸ். யாரோடலாம் போய் பணியாற்ற? நம்ம சந்தோஷோட தான். இன்ஃபேக்ட் நானும் பிரதீப் சந்தோஷ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் பண்ண ஆரம்பித்தோம். சந்தோஷோட ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், பாடுவோம். ஸோ இந்த குக்கூவில் பாடின பாடல்கள், அதுக்கப்புறம் இந்த வாமச்சானே மாதவன் படத்தில், அப்புறம் அனிருத்தோட 2 பாட்டு பண்ணியிருந்தேன். ஜஸ்டின் பிரபாகரனோட, இமான் சாருக்கு பாடியிருக்கேன் ஒரு பாட்டு, ரொம்ப பெரிய ஹிட். அதில் எம்பூட்டி இருக்குது ஆசைங்கிற பாட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு ஜேர்னியில் இருந்தால் கூட இதை தாண்டி ஏன்னா இப்போ மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயம் வரும்போது என்னென்னா, ஓகேப்பா இப்போ இதுக்கு ஒரு ஆள் சரியாக இருக்குது, இந்த ஆளை போட்டால் இது நடக்கும் அப்படின்னு ஒன்று நடக்குது. பட் இன்னும் நம்ம அடுத்த இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். இசையில் நம்ம இன்னும் அதை ஜனங்க கிட்ட மொத்தமாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் சின்ன வயசுலேருந்தே இருந்த ஆசை. ஏன்னா பிகாஸ் நான் கிளாசிக்கல் மியூசிக் ட்ரெடிஷனில் இருக்கிறதுனால சொல்கிறேன். கிளாசிக்கல் மியூசிக் குட் பி மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆஸ் சம் எக்ஸ்பர்ட்ஸ் மியூசிக். ஒரு எக்ஸ்பர்ட் பண்ண எப்படி இருக்கும், ஏன் எந்த எக்ஸ்பர்ட்டுமே பெருசாக மூவ் பண்ணவே இல்லையே. இப்போ விஸ்வநாதையர் தன்னை எக்ஸ்பர்ட்னே சொல்லிக்கல, சமங்குடி சீனிவாசனும் சொல்லிக்கல. அதை அவங்களாம் ஜனங்களோட பயணித்த ஆட்கள் தானே. ஸோ அவங்கள தான் நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் பெரிய பர்ஃபார்மர் அதுன்னு சொல்கிறோம். என்னென்னா ஏதோ ஒரு ஹியூமன் வேல்யூ டிரான்ஸ்லேட் ஆகுது பர்ஃபார்மன்ஸாக. இப்போ அது மாதிரி தான் இளையராஜா சாரையும் சொல்லலாம். ஆக்சுவலாக ஓரளவுக்கு ரஹ்மான் சார் எல்லாருமே என்னென்னா ஜனங்க கிட்ட போய் உரையாடக்கூடிய, நெருக்கமாக உரையாடக்கூடிய ஒரு சக்தி எங்கேருந்தோ வருது. அது பியூர்லி அந்த மெரிட்னால வருதான்னு சொல்ல முடியாது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது கேள்வி கேட்க ஆரம்பித்த போது தான் மியூசிக்கோடைய சிம்பிளிசிட்டி, அதோட பர்பஸ். அதே மாதிரி இந்த நான் பண்ண ஜோக்கர், ஜெய்பீம் மாதிரி படங்களெல்லாம் என்னால் ஒரு மாதிரி இந்த சராசரி ஜனங்க வாழ்க்கையில் மியூசிக் என்னவா இருக்குங்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஜோக்கர் படத்தில் அதில் அந்த ஜாஸ்மின்ங்கிற பாட்டு பாடுற தேசிய விருதே வாங்கினார் சுந்தரையர். அந்த பாட்டு பண்ணும்போது ஆனால் நிறைய சிக்கல் இருந்தது. ஏன்னா ஒரு காமன் மேனோட மனசில் மியூசிக்காக என்ன இருக்கும் அப்படிங்கிறது, அதை ரியலாக அது எப்படி இருக்குமோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் அப்போ வேலையாக இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது மக்களோட வாழ்க்கைக்கு பக்கத்தில் இருக்கிற மியூசிக்கும் நம்ம மார்க்கெட் மியூசிக்னு சொல்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குது. இப்போ பாப் டிலன் தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக சாங் ரைட்டிங்க்கு. ஸோ பாப் டிலன் இனிஷியலி வாஸ் கிரிட்டிசைஸ்ட், ரொம்ப கிரிட்டிசைஸ். ஏன்னா குரல்லே இப்படி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, வினோதமாக இருக்குது. எனக்கு அதே கிரிட்டிசம் வந்தது. பெகிலரான என்னமோ இருக்கேன்னு சொல்லிட்டு அதை விரும்பி கேட்க ஆரம்பிச்சு ஒரு அக்வேர் டேஸ்ட் ஆச்சு. அப்புறம் அவர் எழுதின விஷயங்கள்லாம் ரொம்ப ஆனஸ்டாக இருந்தது. அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான விஷயங்கள்லாம் பாடலாக எழுதிடுவார். ஏன்னா வார் வந்த டைமில் அப்போ ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக் டைம். அது அமெரிக்காவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆர் கோயிங் டு த வார், எஸ்பெஷலி வியட்நாம் வார்லலாம் போய் நிறைய பிரச்சனைகள் வந்தது அப்போது. ஸோ அப்போ ஒரு கலைஞனா நான் பாட்டு தானே வாசிக்கணும், பாட்டு வாசிச்சா பேமெண்ட் வரும்பா, வீட்டுக்கு போயிடலான்னு அவர் நினைக்கல. பல அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பீரங்கிகள் இருந்தவங்களை விட ஒரே ஒரு கிட்டாரை வச்சு ஒரு மவுத்தார்கன் வச்சு பாடின பாப் டிலனுக்கு அவருடைய கருத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருந்ததுன்னா இப்போ இசைக்கு எவ்வளோ பெரிய வேலை இருக்குது உலகத்தில். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் பாட ஆரம்பிச்சு இந்த பீஸ் மூமெண்ட்னால அந்த வாரை அது பெரிய இட் ஹேட் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் வித்ட்ரால் ஃப்ரம் த வார் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் ஹவ் டன் ஸோ மெனி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். பட் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒன்று கற்றுட்டோன்னா அதுக்கு ஒரு மேடை கொடுக்கப்படும், அதுக்கு இவங்க தான் கேட்பாங்க, இவங்க தான் போவாங்கன்றதே ஆயிடுச்சு ரொம்ப வருஷமா. ஒரு மேடையில் நம்ம ஒரு சமநிலையை ரீச் பண்ணிட்டோமா, எல்லாத்தையுமே ஒரு மேடையில் எடுத்துன்னு வர முடியுமானா முடியாது. அதுக்கு அரசியல் ரீதியாக சில காரணங்களுமே இருக்குது. அது ஆனால் தப்பும் சொல்லலை, அந்த காலத்துக்கு ஏற்ற இது வரும். பட் அது இப்போ எல்லைகள் இருக்கலாம், பட் சவர்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இனிமேல். ஸோ அதனால் எல்லாத்துக்கிட்டையும் எடுத்துன்னு போகணுங்கிறது தான் இப்போ என்னோட நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால் ரோல்ஸ் பற்றி நான் ரொம்ப பெருசாக கவலைப்பட்டதில்லை. எந்த காலகட்டத்தில் இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? நான் ஆக்சுவலாக நான் அந்த பீட்டில்ஸ், ரோலிங் ஸ்டோன்ஸ் மாதிரி எழுச்சி இசை வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல்ல இதுவாக இருந்தது. இந்த சமுதாயத்தில் எனக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. நான் கொஞ்சம் வினோதமான குரல், எனக்கு கச்சேரியிலலாம் பாடியிருக்கேன். ஐ மீன் தர்பார் மாதிரி ராகம்லாம் பல்லவிலாம் பாடியிருக்கேன், நானே கம்போஸ் பண்ணி பாடியிருக்கேன், நிறைய இது பண்ணியிருக்கேன். பண்ணும்போது எல்லாருக்குமே தோணின விஷயம் என்னன்னா ஒரு மாதிரி வினோதமாக பெக்குலராக இருக்குப்பா வாய்ஸ், நீ வாய்ஸை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதுக்கு வாய்ஸை மாற்றணும். சமங்குடி சீனிவாசன் அவரோட வாய்ஸில் தானே பாடியிருக்காரு, விஸ்வநாதையர் அவரோட வாய்ஸில் தானே பாடியிருக்காரு. அப்போ வாய்ஸை மெருகேற்றலாமே தவிர வாய்ஸை மாற்றுறதுக்கான தேவை. நீ என்ன பண்ணுறன்னா, நீ ஜிஎன்பி மாதிரி பாடணுமாங்க, எதுக்கு? அதான் அவர் பாடினதே நிறைய இருக்கு. ஸோ இந்த ஒரு சிக்கல் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். எப்பவுமே என்னென்னா, நம்மளுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பேரிங் இருக்குது. இந்த இடத்த ஒருத்தர் நிரப்பணுமா, எதுக்கு நிரப்பணும்? எல்லாருக்கும் அந்தந்த ஆண்டவன் கொடுத்த ஒரு தனி. ஆனால்
இதில் காமெடி என்னன்னா அந்த தனிப்பட்ட விஷயம் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, யார் தான் என்ன சொன்னாலும். அந்த பெக்யூலியராக ஆண்டவனே கொடுத்த விஷயம் தான் கடைசியில் வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். நான் இதெல்லாம் நம்பிட்டு ஒரு டைமில் உட்காந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இது பண்ணுவேன், எல்லாம் பண்ணது தான். குரலை மாற்ற ட்ரை பண்ணது எல்லாம் உண்டு, எதுவுமே ஒர்க் ஆகலை கடைசியில். ஸோ நான் யோசிப்பேன், எவ்ரிபடி சீம்ஸ், ஏன்னா இப்போ ரசிகர்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஓகே, இதை எப்படி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம்னு ஒரு கலைஞன்ட்ட சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட பார்வையே ஒரு குறுகின பார்வை இல்லையா? என்ன நம்ம ஒரு நாள் பாடுறோம், அன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஜலதோஷமாக இருந்திருக்கும், அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்கண்ணா இல்லைப்பா சரியில்லை அப்படின்னு. இதை நீ ஏன் இப்படி பண்ண விட அப்படி பண்ண விட சொல்லுவான், மேபி இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லலாம். பட் அது வந்து ஒரு ஈகோ ட்ரிப்பாக எனக்கு தெரிஞ்சதே தவிர அதில் ஜெனுவினான இன்ட்ரெஸ்ட் தெரியல. மை ஃப்ரெண்ட்ஸ், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஹவ் அட்வைஸ்ட் மீ, பட் அது ஜெனுவினான இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். பட் சம்டைம்ஸ் சில பேர் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறது எனக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அப்போ நான் டிசைட் பண்ணேன், சரி நம்ம எல்லாமே கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், ஏன் யாருக்குமே எதுவுமே தெரியல அப்படின்னா தென் சஞ்சய் நான் மீட் பண்ணேன், லைக் சஞ்சய் சுப்ரமணியம் வாத்தியார். முதல்ல நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சரி ட்ரை பண்ணுன்னு சொல்ல ஒரே ஆள் அவர் தான். இது எல்லாருமே ட்ரை, இதெல்லாம் ஏன் பண்ணுறேன், நீ இது பண்ணு, இது பண்ணாத அது பண்ணாத. ஸோ நீ முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண, நீ என்னன்னு தெரியாது லைஃபு, இப்போ நீ யாருன்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்னன்னு பார்க்கணும்ல அப்படின்னு எனக்கு ஆக்சுவலாக என்னை என்கரேஜ் பண்ணதே அவர் தான் முதல்ல. ஸோ முதல் கிளாஸில் போய் உட்காடுறேன், நீ ஏதாவது ராகம் பாடு அப்படின்னாரு. ராகமா? ஏன்னா அவரை வந்து அப்போ ரொம்ப ஃபயர் மாதிரி இருப்பார் அவர், பயங்கர மேலே வந்து இந்த டைம். இன்னொன்று செம்ம வித்வத்து, சின்ன வயசுலேயே பெரியவங்கெல்லாம் அவர் கச்சேரிக்கு வந்து கேட்பாங்க. சமகுடி மாமாலாம் வருவார். ஒரு 18-19 வயசுல பாடுற ஒருத்தரோட கச்சேரிக்கு இவர் போறாருன்னா அவருக்குமே வந்து பெக்யூலியரான வாய்ஸ் தான். ஆனால் அதை தாண்டி நம்ம ஒரு பெருசாக ஒரு மேக்னட்டிசம் இருந்தது அவர்கிட்ட. ஒரு பர்சனாலிட்டியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ ஐ நேச்சுரலி காட் அட்ராக்டட் டு ஹிம். அவர் பண்ண சில இப்போ ஏத்திஸ்டிக் சாங்ஸ்லாம் பாடுவார், நிந்தாஸ்துதிலாம் கச்சேரியில் பாடுவார். அதே கச்சேரியில் வந்து உருக்கமான சில பக்தி பாடல்கள் பாடுவார். ஸோ ஒரு மாதிரி நான் எல்லாமே தரேன், நீ என்ன நீ டிசைட் பண்ணிக்கோ, நான் எதுவுமே டிசைட் பண்ணலை, மியூசிக் தான் அப்படின்ட்டு அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீடமாக கொடுத்தது. இப்போ ட்ரெடிஷனுக்காக பயந்தே பாடுறது வந்து எந்த பழைய ஆட்களும் பண்ணதான் எனக்கு தெரியல. ட்ரெடிஷனை மதிப்பாங்க. இப்போ ஒரு ட்ரெடிஷன் என்னன்னு இப்போ பயம் எது மேலே வரும், தெரியாத விஷயம் மேலே வரும். ஒரு தெரிஞ்ச விஷயத்து மேலே நம்மளுக்கு புரிதலும் மரியாதையும் தானே வரும். ஸோ இப்போ கண்டெம்பரரியாக இருக்கிற நிறைய பீப்புள் வந்து என்னப்பா நீ வராளி இப்படி பாடுற அப்படின்னு, இட்ஸ் நாட் அன் அலார்மிங் திங். அது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் தானே. ஸோ அது வந்து அதில் சில இப்போ கமல் சார் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், பரதநாட்டியம் ஆடி இந்த டைமில் எனக்கு டான்ஸராக இருக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னை லிமிட் பண்ண ஆரம்பிச்சது, ஒரு கலைஞனா என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலைங்க சொன்னார். ஏன்னா அதை உணர முடிஞ்சது. ஆக்சுவலாக ஒரே ஒரு வரையறைக்குள்ளே மாட்டின்ட்டு நம்ம மற்றதை பண்ண முடியல அப்படின்னா அதில் சில பிரச்சனை இருந்தது. ஸோ அதனால வந்து ஒரு சாங் ரைட்டராக தான் ஆரம்பித்தேன், ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷனாக. அப்புறம் தற்செயலாக சந்தோஷோட ஒர்க் பண்ணும்போது அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு சிவி குமார் தான் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் படம் பண்ணுங்க, நம்ம ஊரில் இந்த மாதிரி தனியாலாம் வாசிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் சிங்கர்னே நீங்கள் அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே இருப்பீங்க, கம்போசர் ஆகணும்னு படத்துக்கு பண்ணணும்னு சொல்லி அப்போ முண்டாஸ்பட்டி கிடச்சிது. அது மூலமாக மற்ற படங்கள் கிடச்சிது. ஸோ ஆல்ரெடி நிறைய பேகேஜ். ஸோ ஃபிலிம் ஒரு மாதிரி என்னை ஃப்ரீ தான் பண்ணி விட்டுதுன்னு சொல்கிறேன். இட் கேவ் மீ ஆல்சோ நம்மளுக்கு எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அதுக்கான பொருளாதாரமும் அந்த படத்தில் கிடைக்கும். ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்னா எப்படி பண்ண முடியும்னு தெரியாது, அதை நம்மளே எல்லாத்தையும் பண்ணணும். பட் நம்மளுக்கு ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருக்காரு, ஹி எனேபிள்ஸ் அஸ் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். ஸோ அது மூலமாக நிறைய கற்றுக்க முடிஞ்சது. உங்களுடைய முதல் படம் முண்டாஸ்பட்டியாக இருந்தாலும் வெளியான திரைப்படம் வாய்மொழி பேசும். அந்த படத்தில் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது ஒரு இசையமைப்பாளராக? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பெரிய சவாலாக இருந்தது அந்த படம். ஏன்னா வாய்மொழி பேசும் வந்து படமாகவே டு ஸ்டார்ட் வித் கொஞ்சம் அன்கன்வென்ஷனலான படம் என்ன மாதிரி. ஸோ 2வது பாகத்தில் அதில் இது கிடையாது, டயலாக்ஸே இல்லை. அந்த ஊரில் ஏதோ வியாதி வந்துடும், அந்த கோவிட்ல வந்த மாதிரி அது வேற ட்ரெண்ட் ஆச்சு அந்த டைமில். அப்போவே பண்ணிட்டோம்லாம் சொல்லி போட்டோம். ஸோ என்ன ஆச்சு, அது அங்கே அந்த படத்தில் என்னெல்லாம் பிரச்சனை வந்ததோ எல்லாமே நிதர்சனமாக பார்க்க முடியுது நம்மளால ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் ஸோ டைலாக் இல்லை அப்படிங்கிறத முதல்ல சசி சார் தான் வந்துட்டு சொன்னார், இந்த மாதிரி டைலாக் இல்லைப்பா, நீ புது பையன் உன்னை நம்பி விடுறோம். பட் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா சிவி குமார் சார் நிறைய சொல்லியிருக்காரு சசிகாந்த் சார் கிட்ட, இந்த மாதிரி ரொம்ப நல்லா அவர் பண்ணுவார், மியூசிக் நல்லா இது பண்ண நல்லா இது இருக்கு அப்படின்ன உடனே அதெல்லாம் ஒரு வேகத்தில் பண்ண ஆல்பம் தான். அதில் ஜாஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஏட்டோனலான ஸ்டஃப், ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் ஆல்பம் அது. ஆனால் அந்த படத்துக்கு தேவை. நடுவில் கொஞ்சம் சில டிஸ்கஷன்ஸ் இருந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கும், புரியுமோ புரியாதோ அப்படின்லாம் இருந்தது. பட் வேறு வழி இல்லை, அந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒன்று இருந்தால் தான் அந்த படம் தனியாக பொசிஷன் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் பேச முடியாமல் அவங்க ஃபீல் பண்ணுற அந்த உணர்ச்சிகள் எல்லாம் மியூசிக்லேயே சொல்லணும். ஸோ வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை, அது ஸ்டோரி டெல்லிங் மெக்கானிசம் ஆயிடுச்சு மியூசிக். ஸோ அதனால் வந்து அதுக்கே அந்த படத்துக்கே யூஎஸில் வி ஹேட் சம்
டெரிஃபிக் மியூசிஷியன்ஸ் பிளேயிங் ஆன் இட். அந்த ஜெய்லின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு கிராமி நாமினேட்டட் மியூசிஷியன். ஸோ அவர்லாம் வாசிச்சார். அந்த அந்த வயலின் தீம் ஒன்று வரும், ஸோ அதெல்லாம் அவர் வாசித்தது. ரொம்ப எக்ஸ்டென்சிவான ஒர்க் போட்டோம். இன்ஃபேக்ட் நிறைய லிமிடேஷன்ஸை தாண்டி ரொம்ப தரமான படமாக அதை பண்ணணுங்கிறது தான் அப்போது இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ எடுத்த உடனே அந்த படம் வந்தது கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா நிறைய வால்யூம் ஆஃப் மியூசிக் ரொம்ப ஜாஸ்தி, பட் நிறைய கற்றுக்க முடிஞ்சது. பாலாஜி மோகனும் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி அப்போ ஒரு காதலில் சொதப்பது எப்படி பெரிய ஹிட் படம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணது எனக்கு அவரோட ஜேர்னி பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவரும் ஹி சீம் டு பி எ வெரி கான்டெம்ப்ளேட்டிங், ஃபுல்லி செல்ஃப் அவேர். அதுக்கப்புறம் மற்றங்க படங்கள்லாம் பண்ணார், மாதிரிலாம் பண்ணார். பட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் அவருடைய உண்மையான பர்சனாலிட்டி வர படங்கள் இனிமேதான் வரும்னு தோன்றுது எனக்கு. ஸோ பயங்கர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவமாக இருந்தது. இளையராஜா கிட்ட பாடின மாதிரி ஏஆர் ரஹ்மானோட பாடக்கூடிய வாய்ப்பு எப்போ அது வந்துதா? 2-3 வாட்டி வந்தது. பட் ஆனால் அப்போ சரியா ஏதோ ஒன்று செட்டே ஆகலை. நான் ஊரில் இல்லை, அந்த மாதிரி ஏதோ திடீர்னு அவர் ரஹ்மான் சார் திடீர்னு தான் கூடுவார் எப்பவுமே. அது ரொம்ப ஏர்லி, நான் சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுக்கான இன்னும் அந்த சந்தர்ப்பம் வரல, சரியான பாட்டுமே வரலன்னு நினைக்கிறேன். வந்தால் கண்டிப்பாக எக்ஸைட்டடாக இருக்கும். நான் அவரையும் வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறேன். நிறைய ஸ்டீரியோ டைப்ஸை மியூசிஷியன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அதே ஸ்டீரியோ டைப்ஸை உடைச்சவர் தான் ரஹ்மான் சாரும். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருந்து இவ்வளோ ஒழுக்கத்தோட, இவ்வளோ டிவோஷனலாக, இவ்வளோ ரேண்ட் அவர் கிரியேட் பண்ணியிருக்கிற விஷயம். மியூசிஷியனாக ஆஸ்கர் வின் பண்ணார், அப்படி பாட்டு போட்டார், இப்படி பாட்டு போட்டார், அவ்வளோ சாதனைகள் பண்ணாருன்னு பார்த்தா இன்னொரு சைடில் கேஎம் கன்சர்வேட்டரி, சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா, ஒரு பெரிய பெரிய ஃப்ரேம் ஒர்க்ஸ். இப்போ நான் சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா நானே உபயோகப்படுத்தினேன் கோக் ஸ்டுடியோவில். அவ்வளோ அருமையாக வாசிக்கிறாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு அங்கே ஒன்று உருவாக்க முடியும்னு நினைக்கிற ஒரு பாலைவனத்தில் போயிட்டு செடி வைக்கிற மாதிரி தானே. அது மாதிரி ஒரு பயங்கர ஐ ஹோல்ட் இம் இன் ஹையஸ்ட் ரெகார்டு, மோர் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நினைக்கிறேன். ஏன்னா மியூசிஷியன்ஸை எம்பவர் பண்ணதும் அவர் தான். நிறைய மியூசிஷியன்ஸ் லைட்டுக்கு வந்தாங்க அவர்னால. இப்போ கீத் சார் பேர்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்போ கேசட்டில் பார்த்தோம் முன்னாடி, பார்க்க தான் நம்மளுக்கு தெரியும், இத்தனை பேர் இருக்காங்களா இது பின்னாடி அப்படின்னு. பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரோட ஏதாவது கொலாபரேட் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சந்திச்சு பேசியிருக்கீங்களா? நான் 2 வாட்டி பேசியிருக்கேன். ஐ மீன் இன் பாசிங் பேசியிருக்கேன். அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருந்தது, என்கரேஜிங்காக இருந்தது. இளையராஜா தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தபோது நிஜமாகவே இசை புயலாக வந்தவர் தான் ஏஆர் ரஹ்மான். அவர் அந்த அளவுக்கு இளையராஜாவுடைய இசையை மீறி தமிழ் ரசிகர்களை ஈர்ப்பதற்கு காரணமாக அமைந்தது எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பர்ஃபெக்டான விஷயமா இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் காலம் சிலதை மாற்றிடும். அது இவர் மீறினார்னு சொல்ல முடியாது, அவர் விட்டுட்டாருன்னு சொல்ல முடியாது. காலத்தோட மாற்றம் தான். திடீர்னு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா 90s திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம், கிரிக்கெட் வளருது பெருசாக இந்தியாவிலனா கமர்ஷியல் ஸ்போர்ட்டாக வளருது கிரிக்கெட். 90s உலகம் ஃபுல்லாக கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டேக்கிங் ஓவர். ஐ மீன் ஜாப்ஸ் ஆர் சேஞ்சிங். 90s வளர்ந்தவங்களோட கிராப்பே டிஃப்ரெண்ட். 90s இருக்கிற 20 வயது ஆனவர்களுடைய மனநிலை வேற மாதிரி இருந்தது. டெக்னாலஜி வளர்ந்தது, அஃப்கோர்ஸ் மிடி டெக்னாலஜி உள்ளே வருது, டிஸ்கிரிப்ஷன் எல்லா சைட்லேருந்துமே வந்தது. எனக்கு தெரிஞ்ச அதோட ரெப்ரசன்டேட்டிவாக ரஹ்மான் சார் பார்க்கப்படுறாருன்னு தோணுது. அது தவறான புரிதல் நினைக்கிறேன். அவர் இருந்த இடத்துல அவர் அப்படி பார்க்கப்பட்டார். ஆக்சுவலாக அவர் பண்ணிருக்கலன்னு இன்னொருத்தர் பண்ணியிருக்க போறாரு. ரஹ்மான் சார் பண்ற கூடிய, ஏன்னா அவர் சுற்றி இருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அவ்வளோ டேலண்டட் தான். அஃப்கோர்ஸ் இவருக்கு அதுக்கான கிரேஸ், அதுக்கான சிச்சுவேஷன், அதுக்கான தேவை எல்லாமே இருந்தது. இன்ஃபேக்ட் அவரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னது நான் கேட்டேன். இந்த மாதிரி நான் எல்லாமே விட்டுட்டு நான் வேலைக்கு போகலான்னு தான் இருந்தேன். எனக்கு மியூசிக்கில் இருந்தால் போகிறோம், பழைச்சா போகிறோம், எனக்கு ஒன்றும் இதை வச்சு ஒன்றும் பெருசாது. ஸோ அந்த மனநிலை ஒரு பெரிய கிரேட்டான மனநிலை. ஏன்னா இழக்கவே ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா இன்னொருத்தரை நம்ம வீழ்த்துறோம் அப்படிங்கிற மனநிலைக்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் என்னமோ ஒன்று ட்ரை பண்ணாரு, அவர் பண்ணுறது உண்மையாக பண்ணாரு, அவருடைய கேரக்டரில் அதை பண்ணார். இப்போ அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்தது. அந்த தனித்தன்மையை அவர் மறைச்சு வைக்கணும்னு நினச்சாலும் இந்த பிரபஞ்சம் விடாது இல்லையா? ஸோ அதனால எல்லாத்தையுமே தாண்டி அது ஒரு நடக்க தானே நடக்கும். ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் நடக்கும். அதுவுமே பர்மனன்ட் கிடையாது, அதுவும் சேஞ்ச் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால எல்லாமே அதாவது இஃப் எவ்ரிதிங் ரன் இட்ஸ் கோர்ஸ், அதோடைய பெஸ்ட் ஈராவை தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அது ஏன் இப்படி இல்லை, அது எப்படி இல்லைன்னா காலம் அப்படி இருக்காது, காலம் எதையா மாற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது நிறைய விஷயம்னு நினைக்கிறேன். இவர் எல்லாத்தையும் திடீர்னு ஒரே நாளில் மாற்றலை. ஏன்னா ரோஜா ஹிட் ஆன போது கண்டிப்பாக அவர் மேலே நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் கருத்தமாக்கெல்லாம் அவர் மேலே வச்ச விமர்சனங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் என்னென்னா அது மியூசிக்கே சரியில்லை, இது இல்லைன்னு எழுதினவங்களும் இருக்காங்களே, அவரை வெறுத்த நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் மீறி சாதிச்சிருக்காரு இல்லையா, எல்லாத்தையுமே பண்ணி காமிச்சிட்டார்ல. அதே மாதிரி ரெண்டாவது அவரோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவர் ஓசையை பதிவு பண்ணுறதுல ரொம்ப கவனம் செலுத்தினார். ஆக்சுவலாக இப்போ ரெக்கார்டிங்னா மைக் வைக்கிறதுலேருந்து இப்போ தில்சையெல்லாம் அந்த மாதிரி கேட்குது அப்படின்னா ஹெச் ஸ்ரீதர்னு அவருக்கு மிக்ஸ் பண்ணவர். அவர் அவ்வளோ பெரிய
ஸோ நிறைய திறமையான ஆட்கள் ஒன்றும் சேர்ந்தாங்க அவருக்காக. ஸோ அதுவுமே அவருக்கு கிடைச்சது. ஸோ அதெல்லாம் சரியாக அதுக்கான ஸ்தானத்தை கொடுத்து பயன்படுத்தி ஒரு இது பண்ணிருக்காரு. அதான் ஸோ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து ஒருத்தரால் ஏந்த முடியாதுன்னா இயற்கை கொடுக்கவே கொடுக்காது அவங்கள்ட்ட அது. ஸோ அதனால அதை வந்து அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து நம்ம இந்த விஷயமா ஒரு பெரிய தப்பான சேஞ்ச் எல்லாம் பார்க்க தேவையில்லை. காலம் எதை மாத்திரமோ மாற்றிட்டு தான் இருக்கு. கிருஷ்ணகிரியில் பல இசைக்கலைஞர்களை நீங்கள் சந்திச்சிங்க. அது வந்து எந்த வகையில் ஜோக்கரில் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது? ஏன்னா கிருஷ்ணகிரியை தாண்டினா இப்போ ஜெய்பீம் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம எளிய மக்களுடைய இப்போ நம்ம மியூசிக்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டேன், நல்லா பண்ணாருப்பா, இது காம்போதி நல்லா இருந்தது, அந்த மாதிரி நம்ம மியூசிக்கை இப்போ நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேளிக்கையாக மட்டுமே இருக்குது இசை. கிருஷ்ணகிரிக்கு போயிட்டு வந்தப்போ தான் தெரிஞ்சுது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மியூசிக் என்ன பண்ணுது, மியூசிக்கோட ரோல் என்ன அவங்க வாழ்க்கையில். ஏன்னா தெய்வீகமாக இருந்தது அதோடைய ஃப்ளேவரு. உண்மையிலேயே நான் வந்து எனக்கு கடவுள் பற்றி அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெரிய ஆல்ரெடி இருக்கிற ட்ரெடிஷ்னல் நார்ம்ஸ் படி பெரிய அபிப்பிராயங்கள்லாம் கிடையாது. ஏன்னா நான் அதுக்குள்ளே ரொம்ப போயிட்டு வந்தவன் தான். ஏன்னா இந்த ஃபார்ம் ஓரியன்டாக காடை பார்க்கறதே ஃபார்மில் இருந்து தான் சொல்கிறேன். ஒரு தெய்வீகத்தை உணர முடிஞ்சது. அதாவது உழைக்கிற மக்கள் டெய்லி அன்றாட வாழ்க்கை என்ன கூட ஆகும்னே தெரியாமல் அந்த கஷ்டத்துக்கு நடுவில் சிரிக்கிற ஒரு மனுஷனுடைய மியூசிக். அந்த கஷ்டத்துக்கு நடுவில் பாடணும்னு நினைக்கிறேன். நம்ம கஷ்டம் வந்தால் எவ்வளோ நம்ம ஃப்ரெட் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அடுத்த நாள் அவங்க கனவு என்ன ஆகும், பசங்க எப்படி படிப்பாங்கன்னு கூட தெரியாது. அதுக்கு நடுவில் அவங்க பாடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த மியூசிக்கான தேவை எங்கேருந்து வருதுங்கிறதுல தான் எனக்கு சேஞ்ச் ஆச்சு எல்லாமே. இன்ஃபேக்ட் ஜோக்கர்லேருந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கலி வாட் எவர் ஐ ஹவ் டன். அதுக்கப்புறம் பண்ண மெஹந்தி சர்க்கஸாக இருக்கட்டும், பவர் பாண்டி, ஜெய்பீம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரெஜெக்டரியே வந்து எளிய மக்களுடைய இசையை இசையால் புரிஞ்சுக்க தேவையில்லை, அதோட எது இன்ஸ்பயர் பண்ணுது அவங்கள பாடுறதுக்குன்னு அதை நோக்கி நான் நகர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் பண்ண சில பாடல்களை பெண் பண்ணி மலர் எல்லாமே வந்து அதுலேருந்து வந்த ஒரு நீட்சியாக தான் பார்க்குறேன். தனுஷோட இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எங்கே வந்தது? ஆக்சுவலாக வந்து ஜோக்கர் படத்துக்கு அப்புறம் தான். ஜோக்கர் படத்தை பார்த்துட்டு நான் வந்து படம் முடிக்கும் போது ரொம்ப அதில் பெரிய மெனக்கடல் இருந்தது. ரொம்ப இது பண்ணோம், ரொம்ப டயர்டாகிடணும், எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம் படம் முடிச்சுட்டு. மிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு கண்ணாபின்னான்னு ஃபோனு பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாரும் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க படத்தை பற்றின்னு பார்த்தா தனுஷ் சார் போட்டிருக்காரு, ஷான் ரோல்டன் யூ டிசர்வ் மெனி அக்கலேட்ஸ் ஃபார் ஜோக்கர், யுவர் மியூசிக் வாஸ் எக்ஸ்ட்ராடினரிலாம் போடுறாரு. நம்ம இதெல்லாம் எதிரே பார்க்கல. ஏன்னா இது சின்ன படம் தானே, இது எல்லாரும் கவனிப்பாங்கன்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு சொல்கிறாங்களே அப்படின்னா உடனே வண்டர்பார் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் போன உடனே நான் போன அன்னைக்கு என்ன முதல்ல அவர் பார்த்ததுலேருந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாளே வீட்டுக்கு வந்தார். நான் அப்போ தான் இங்கே ஊருக்கு கிளம்பலான்னு இருந்தேன். சரி வராருன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் அப்படின்னு. நான் வந்து இத்தனை நாளாக இப்படி ஒரு ஆளை தான் தேடிட்டு இருந்தேன் இந்த இண்டஸ்ட்ரியில். இந்த மாதிரி ஒரு ஆளை நான் சந்திப்பேன்னு நினைக்கல. இது வரைக்கும் நீங்கள் மியூசிக் போட்டிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாம் ஓகே. இந்த படத்தில் நீங்கள் எப்படி பண்ணீங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தை ரொம்ப பியூராக பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க ஆர்டிஸ்டிக்காக. ஆனால் வந்து இப்போ செல்லம்மா பாட்டில் சின்னதாக ஒரு கடசிங்காரியாவது ஒன்று வந்திருக்கலாம், ஒரு பீட் மாதிரி இருந்தால் இன்னும் ரீச் ஆகிருக்குமே. இந்த மாதிரி மியூசிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். பெரிய ரசிகர் இப்போ நம்ம நடிப்பை ரசிக்கிறோம்ல அந்த மாதிரி தானே. ஸோ அதனால் அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு இசை பிஸ்னஸை மாற்றின ஒருத்தர் என்ன இருந்தாலும் அதை நம்ம சொல்லி ஆகணும். இசை எப்படி எங்குதுங்கிறது கண்டிப்பாக அதை பெருசாக மாற்றி பாதித்த ஒரு ஆள் தானே. ஸோ அதனால் அது சும்மா கிடையாது, அது நிறைய கேள்வி. அவங்க இளையராஜாவோட சாரோட பாட்டெல்லாம் போட்டு அவ்வளோ நுணுக்கமாக கவனிப்பார். ஸோ இதெல்லாம் எனக்கு சொன்னார். ஸோ சொல்லும் போது எனக்கு வந்து என்னடா அது நம்ம ஆக்டர் நினைக்கிறேன்னே ஒரு இவ்வளோ சொல்கிறாரே அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒரு படத்துக்காக பணியாற்ற ஆரம்பித்தோம். இன்ஃபேக்ட் அதில் பாட்டெல்லாம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. சௌந்தர்யா அவங்களோட இயக்கத்தில் ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி ஒரு படத்தோட இது. ஸோ ஜாலியான படமாக தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த ஐடியா மாதிரி திடீர்னு பவர் பாண்டி வந்தது. ஸோ நிறைய நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். சும்மா உட்காந்து தோசை சாப்பிட்றது, வெளில போகிறது, பேசுறது, இப்படி நிறைய நாள் பண்ண ட்ராவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பவர் பாண்டியோட எக்ஸ்பீரியன்ஸில். அதே மாதிரி தனுஷ் சார் வந்து ரொம்ப எனக்கு இது இப்படி தான் வேணும், அது இப்படி தான் வேணுங்கிற ஆள். ஸோ சம்டைம்ஸ் நான் ஆர்ஆர்லலாம் சில சார் நானே பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொன்னால் அவர் உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே என்ன வரணும்னுலாம் கேட்பாரு. எனக்குமே சொல்ல கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் சம்டைம்ஸ் சரி இல்லை நான் ஒரு டிராஃப்ட் பண்ணிட்டேன்னா அதில் மாற்றுறது ஈஸி இல்லையா. இல்லைன்னா இப்போ ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வச்சா இன்னைக்கு கட்டுறது, நான் ஒன்று கட்டிடுறேன், வேணும்னு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு நிறைய இடத்த ரொம்ப ரசித்தார், அப்ரிஷியேட் பண்ணார். எங்கே தேவையோ கரெக்டாக அவ்வளோதான் இருக்குது மியூசிக்கு, இதுதான் நான் நினச்சேன் சொல்லலாம் மனசில் அப்படின்னு சொன்னார். ஸோ வீவர் அந்த சேம் பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இதுவாக இருந்தது. இன்னி வரைக்குமே எங்கள் லைஃப் ட்ராவலில் நாங்கள் நினச்ச சில கனவுகள்லாம் இன்னும் அப்படியே டீலில் போட்டிருக்கோம்.
பெரிய சாதனைகள் பண்ணணும் சினிமாலங்கிறதெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய காவியங்களை உருவாக்கணும். அதுக்கான நேரமும் சரியாக வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதுக்கான நேரமும் அதுக்கான எஃபர்ட்டும் அதுக்கான விஷயங்களும் ஒன்றா சேர்ந்து அமைஞ்சு வரும்போது கண்டிப்பாக பெரிய விஷயங்கள் பண்ணுவோம். பட் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்களும் இருக்குது. ரொம்ப ஹம்பிள், அதுதான் ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அவரோட சிம்பிளிசிட்டி. ஏன்னா ஒரு நடிகர் வந்திருக்காருன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலே இருக்காது. நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் வந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அவர் கொஞ்சம் மாற்றிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நினச்சி. ஏன்னா அவருடைய திறமைக்கும் இதுக்கும் அவர் இனிமே கொஞ்சம் நிமிர்ந்து நடந்துக்கலாம். ஸோ இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் நினைக்கிறேன் அவர். ஸோ அதனால் ஏன்னா இப்போ ஃப்ரெஞ்ச் படம் அவரோட ஷூட்டுக்கெல்லாம் போயிருந்தேன் நான். அவரோட அந்த ஃப்ரெஞ்ச் படத்துக்கு அந்த ஃபக்கீர் படம் வந்தது. ஸோ அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவரை. அவ்வளோ ஒரு கலைஞனா அவர் அவ்வளோ ஈஸியாக ஃபிட் ஆகிறாரு. ஹாலிவுட்டில் போய் ஃபிட் ஆகி சும்மா பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சினிமா நல்லா ஆழமாக புரிஞ்ச நுட்பமான ஆளாக இல்லைன்னா அங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. அங்கெல்லாம் போய் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் ஒரு சிம்பிளெல்லாம் இருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய பட்ஜெட்டில் பெரிய பெரிய வெற்றி படங்களை கொடுக்கணும் அவர். ஸோ அந்த நகர்வுகளை நான் கண்கூட பார்க்குறேன். அது சீக்கிரமாக நடக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய திரைப்படத்தில் முக்கியமான ஒரு திரைப்படம் ஜெய்பீம். எப்படி அமைஞ்சது? ஜெய்பீம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராஜமுருகன் சாரோட எனக்கு இருந்த தொடர்பால் தான் ஞானவேல் சாருக்கு நான் இந்த படத்துக்கு நான் சரியானவனா இருப்பேன்னு பட்டேன் முதல்ல. ரெண்டாவது காரணம் வந்து சூர்யா சார் தான். அவர் மேலே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த ராட்சசி படம் முடிஞ்சது எல்லாம் இதுவாச்சு. ராட்சசி படம் பெரிய ஹிட் கலெக்ஷனாக ஹிந்திலையும் நல்லா பண்ணிச்சு. சூர்யா சார் கால் பண்ணுறாரு. பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு டெக்ஸ்ட் வந்தது ஆக்சுவலாக. ஹே ஷான், திஸ் ஆக்டர் சூர்யா கால் மீ பேக். உடனே கால் பண்ணி பேசினேன் போது இந்த மாதிரி நான் முன்னாடி அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார், கரெக்டாக ஏதாவது வரும்போது நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதில் எல்லா வாட்டியும் சொல்லுவார். ஒவ்வொரு வாட்டி மீட் பண்ணும்போது சொன்னார். ஏன்னா சூர்யா சாருக்கு ஜோக்கர்லேருந்தே தெரியும் நம்மளோட ஒர்க்கு. அதுக்கு முன்னாடி நான் மெட்ராஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த இதில் பார்த்துருக்கோம், நிறைய பழகிருக்கோம். ஸோ கூப்பிட்டாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு படம் வந்திருக்கு, இது வந்து கண்டிப்பாக உங்கள் கரியரை மாற்றக்கூடிய படமாக இருக்கும் அப்படிங்கிறது நான் கேரண்டி பண்ணுறேன். மோஸ்ட்டாக நானே இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன், நீங்கள் இதை பண்ணணும், நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உடனே இப்போ கேட்டேன். அப்புறம் ராஜா சார் ஃபோன் பண்ணார். நீங்கள் கேட்டு பேசுங்க, நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னார். போயிட்டு முதல்ல ராஜா சார் பேசிட்டோம். அப்புறம் ஞானவேல் சாரை மீட் பண்ணி இந்த கதையை வந்து எனக்கு ஒரு 6 மணி நேரம் நரேட் பண்ணார். என்ன வெறும்னா இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் இந்த படம் இல்லை, இதுக்கான பின்புலத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இது எப்படி நடக்குது, இதோட யதார்த்தம் என்ன. நான் நரேஷனே கேட்க மாட்டேன். எனக்கு 45 நிமிஷத்துக்குள்ளே நல்ல நரேஷனே எனக்கு உட்காராது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், முதல்ல ஸ்கிரிப்ட் புக்கு கொடுங்க, படிச்சிடுறேன்னு சொல்லுவேன். அவர் ஸ்கிரிப்ட் புக்கு தான் எடுத்துகிட்டு வந்தார். நீங்கள் வேணும்னா படிங்க, நான் நரேட் பண்ணுறேன்ட்டு ஆரம்பிச்சாரு. உள்ளே போகிறோம் ஒரு மாதிரி. நான் மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பித்தோம் நரேஷன். 8:30 மணி ஆரம்பிச்சு. அப்படியே ஒரு உழுக்கிடுச்சு அப்படியே அந்த ஸ்கிரிப்ட். என்ன உண்மை. ஸோ சொன்னார், இந்த படத்தில் மியூசிக்னு வந்தால் இப்போ லவ் பாட்டு போட்டுடலாம், ஹிட்டு பாட்டு போடலாம், ஒருத்தர் பிடிக்கிற மாதிரி மியூசிக் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து மியூசிக்காக மாற்றுறது உங்களுக்கு சேலஞ்சாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நீங்கள் இந்த படம் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷல் படமாக இருக்கும். எனக்குமே புரிஞ்சு இந்த சேலஞ்ச் என்னால் எடுத்துக்க முடியும். இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் நான் தான் தொடர்ந்து படங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நேச்சுரலான சாய்ஸாகவும் இருந்தேன் நான் அந்த படத்துக்கு. அதே மாதிரி சூர்யா சார் இன்வால்வ் ஆனது, அவர் பண்ண அந்த கேரக்டர், அதெல்லாமே கேமையே மாற்றிச்சு, படத்தையே பயங்கரமாக மாற்றிச்சு. மணிகண்டன் இப்போ குட் நைட்டில் பெரிய இனிமேல் அவரை பிடிக்க முடியாது. ஆனால் அப்போ வந்து அந்த படத்தில் அவர் நடித்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் அப்படியே ஷேக் ஆனேன். நான் அந்த படம் வெறும்னா ஒரு கமிஷன், ஒரு ப்ரொஃபஷனல் என்டெவராக மட்டும் இல்லாமல் பெரிய பொறுப்பாக வந்தது. அந்த படம் முடிஞ்சு அந்த மக்களுக்கு பட்டாக்கள் கொடுக்கப்பட்டது வந்து அது வரைக்கும் கேட்பாங்க நிறைய, படம் எடுத்தால் என்ன கிழிச்சிருவீங்க அப்படின்னு. படம் எடுத்து ஒரு சமூக மாற்றமே நடந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு சினிமா பண்ண முடியுமான்னு கேட்ட இடத்துல அந்த படம் போய் நிறுத்திச்சு. பெரிய மைல் ஸ்டோன். அந்த படத்தில் ஆபி ரோட் 1 என்னை தவிர ரஹ்மான் சார் மட்டும்தான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு ஆபி ரோட் 1 கூட. ஸோ அதை வந்து நான் பண்ண முடிஞ்சது. அதுக்கு வந்து ஃபுல் ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து சூர்யா சாரும் ராஜசேகர் பாண்டியன் சாரும் தான். ஸோ அந்த ஐடியா மேலே ராஜசேகர் சார் தான் சொன்னார், ஆனால் எப்படி இருக்கும் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்னு. நான் முதல்ல ஆக்சுவலி ஐ ஹேட் அன் ஐடியா தட் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் நல்லா இருக்கும். ஏன்னா கோர்ட் ரூம் ட்ராமா ஃபிலிம்ஸில் கோர்ட்டுக்குள்ளே தான் நடக்கும். இப்போ அதில் இருக்கிற ட்ராமா நல்ல பெரிய கேன்வாஸ் கிடைக்கணும்னா ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் கேட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ 15 days அந்த மியூசிக் எழுதி 40 minutes ஆஃப் மியூசிக் 15 days வி ரோட் தி என்டையர் ஸ்கோர். எவ்வளோ நாள் ரெக்கார்ட் பண்ணீங்க? ஒரே நாள் 6 மணி நேரம் தான். அப்படியா? 40 நிமிஷம் வாசிச்சாங்க 6 மணி நேரத்தில். ஸோ அது ஃபுல்லாக இருக்குது அதோட மேக்கிங் யூடியூப்லேயே.
அவ்வளோ பெரிய சவால்கள், பெரிய ரிஸ்க், என்ன ஒரு பெரிய செலவு அது. ஆபி ரோட் 1ங்கிறது உலகத்திலே பெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா, அவங்க என்ன சார்ஜ் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன நம்பி குறுக்க ஒரு செகண்ட் கூட வந்து இந்த சீனில் எப்படி இருக்கும் மியூசிக், அந்த சீனில் எதுவுமே ஒரு கேள்வி கூட கேட்கல, அவ்வளோ நம்பிக்கை நம்ம மேலே. அண்ட் நம்மளும் அதுக்கான அந்த நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம் தான் சொல்லணும். ஸோ அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. நிறைய விஷயத்தில் பாத் பிரேக்கிங் ஃபில்மாக இருந்தது. ஓடிடி ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ஃபீலிங்கே மாற்றிச்சு அந்த படம். எனக்கு வருத்தம் தான், ஐயோ தேட்டரில் வராதா அப்படின்னு. ஆனால் அமேசான் பிரைமில் அது வந்ததுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக எங்கெங்கேருந்தோலாம் எனக்கு கால் வந்து, சைனாலேருந்துலாம் பேசினாங்க, சைனீஸ் மீடியாவில், யூரோப்லேருந்து, அமெரிக்காவில், இந்த ஹஃபிங்டன் போஸ்ட்டில் இருக்கிற எழுதுகிற மற்றவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பிரில்லியன்ட். ஸோ இந்த மாதிரி இசைக்காக சொல்கிறேன், பர்டிகுலர்லி மியூசிக்காக இவ்வளோ பேர் ரீச் அவுட் பண்ணதே அதுக்கு காரணமே வந்து சூர்யா சாரோட அவருடைய ஏன்னா அவர் விட்டு கொடுக்காத ஆள், என்னதான் இருந்தாலும் நல்ல சினிமான ஒரு கை பார்க்கக்கூடியவர் தான். ஸோ அதனால் அது வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அந்த அனுபவம் வந்து எனக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருந்தது. அதே மாதிரி இப்போ நான் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி ஆகிட்டார் சூர்யா சார், அண்ணன் தான் நினச்சிட்டு இருக்கேன். நிஜமாகவே ஒரு பிரதர்லியாக இருந்து நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் ஓன் அப் பண்ணுங்கன்னு சொல்லி இவ்வளோ என்கரேஜ் பண்ணி நம்மளை பண்ண வச்சது பெருந்தன்மை தான். நான் அவர் சாதனையிலலாம் நம்ம 1% கூட பண்ணலை. அவ்வளோ பெரிய லைஃப் இருக்குது அவர் முன்னாடி, அவ்வளோ அவர் கஷ்டப்பட்டு முன்னே வந்துருக்காரு. இவ்வளோ கிரிட்டிசிசமை தாண்டி இப்படி ஒரு பெரிய ஆளாக நீ நிற்கிறாருன்னா ஒரு மாதிரி இன்னொரு கலைஞர்கள் நல்லா வரணும் அப்படிங்கன்னு நினைக்கிறது தான். ஸோ படம் பார்த்துட்டு என்ன சொன்னார் சூர்யா? அவர் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஐ திங்க் ஐ ஷுட் ஜஸ்ட் ஃபீல் கிரேட்ஃபுல் தட் வி டிட் திஸ் ஃபிலிம் டுகெதர் அப்படின்னு சொன்னார். படம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சூர்யா சார் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் பேசி ஜாலியாக பண்ணோம். அன்றைக்கி தான் கமல் சார் படம் பார்த்தார் ஆக்சுவலாக. அவர் பார்த்துட்டு ரொம்ப புகழ்ந்து சொன்னார். மியூசிக்கை பற்றி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். ஏன்னா கமல் சாரே பெரிய மியூசிக் அவருக்கு நல்லா, ஏன்னா ராஜா சார்கிட்டே அவர் மியூசிக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடியவர். ஸோ வந்துட்டு எக்ஸலண்ட் அப்படின்னு 2 வாட்டி சொன்னார். அது 2மே எனக்கு போதும் அப்படின்னு, அந்த 2 எக்ஸலண்ட்டே போதும் அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்ட்ரியா கிட்ட பேசினேன், அவங்களும் சொன்னாங்க படம் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிச்சு சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப நல்லா மியூசிக் பற்றி, படமாக அவ்வளோ பிடிச்சதுன்ட்டு. அதுக்கப்புறம் சூர்யா சாரை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொன்னார். எனக்கு கமல் சார் வழக்கமாக மற்றவங்களுக்காக சொல்கிற ஆளே கிடையாது. அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல்ட்டாக சொன்னது சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதான் ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம வேறு எந்த வியாபார நோக்கம்னு பர்சே இல்லாமல் ஒரு உண்மையான படைப்பை நம்ம ஜனங்கள்கிட்ட கொடுத்தா, ஆனால் ரொம்ப துல்லியமாக செய்யணும். உண்மையான படைப்பு தானேன்னு சாஞ்சிட முடியாது, அது கஷ்டம்தான். ஒரு கமர்ஷியல் படத்தை, ஒரு மசாலா படத்தை கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு போய் ஜாலியாக இருக்கிறது வேறு, அது வேறு பாதை. வெற்றிமாறன் சார் மாதிரி, ஞானவேல் சார் மாதிரி இந்த மாதிரி புது ரோடுகளை போடணும்னா கொஞ்சம் கல் மண்ணும் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த ரோட்டில் பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியும் கொடுக்குது. ஜெய்பீம் அந்த மாதிரி ஒரு திருப்தியை கொடுத்தது கண்டிப்பாக. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.